இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்தும் செயலமர்வு தொடர் 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கடந்த செயலமர்வில் நாங்கள் தாவண விதிக்கோவையின் அத்தியாயம் 32 அதனுடைய ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். ஒரு தெளிவுக்காக ஏற்கனவே பார்த்த பகுதிகளை விரைவான வேகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில் விரைவான ஒரு வேகத்தில் திரும்ப பேசிக்கொண்டு நாங்கள் எந்த இடத்துல செயலமர்வை நிறுத்தினோமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஆழமாக படிக்க தொடங்கலாம். எங்களுடைய படிக்கிறதுன்ற நோக்கமே அப்படித்தானே. குறைந்த அளவில் ஒரு நாளில் நிறைய பகுதி படிக்கிறது இல்லை, குறைந்த அளவில் படிக்கிற பகுதியை தெளிவாக விளங்கி எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி படிக்கிறது. அப்படி படிக்கிறதுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறோம். 32வது அத்தியாயம் அரசியல் உரிமைகள் தொடர்பானது. இந்த அரசியல் உரிமைகள் தொடர்பில் நீங்கள் திருப்பி அத்தியாயம் 47க்கு போகிற போது அரசாங்க உத்தியோகத்தர்களின் அரசியல் உரிமைகள் என்ற ஒரு பகுதி போட்டிருப்பார்கள். ஆனால் அதற்குரிய விடயங்களை நாங்கள் இங்கேயே படித்து கொள்ளுகிறோம். 47ஆம் அத்தியாயம் சிறிய சிறிய துண்டங்களாக அங்கே சொல்லப்படுகிற விஷயத்தில் அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் என்பதும் ஒன்று. அது தனியான ஒரு அத்தியாயமாக 32வது அத்தியாயத்தில் நாங்கள் படித்து கொள்கிறோம். சரி, அப்போ இதில் முதலாவதாக நாங்கள் பார்த்திருந்தது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர்கள் யார் என்பது தொடர்பாக நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். அதில் ஒரு 6 வகையான ஆட்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர்கள். அது இந்த 32வது அத்தியாயத்தினுடைய ஒன்று என்கிற பிரிவில் நிகழ்படுத்தப்பட்டு இருக்குது. இரண்டாவது கேள்வியாக நாங்கள் பார்த்தோம், அல்லது இரண்டாவது தலைப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இதுக்கு நாங்கள் ஒரு பேப்பரில் எழுதி படிக்கிறதாக இருந்தால் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற அலுவலர்கள் என்று போட்டு பிரேக்கெட்டுக்குள்ளே 6 என்று போட்டு வைக்க வேணும். அந்த 6 பேரை நாங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்க்க வேணும், எழுதியும் பார்க்கலாம். சரிதானே? இயலுமான வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எல்லா வேலைகளையும் கொஞ்சம் எழுதுகிற கர்மத்தை செய்யுங்க. ஏன்னா நீண்ட காலம் நாங்கள் எழுதுகிறது இல்லை, இப்போதெல்லாம் கணினியில் டைப் பண்ணுறது எங்களுடைய வேலையை தட்டச்சு செய்கிறது. அப்போ கையால் எழுதுகிறது கொஞ்சம் படிமானம் மாறுறது நல்லது, நீங்கள் எழுதி படிக்கிறது விரும்பத்தக்கது. சரி, இரண்டாவது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்படாத அரசியல் சார்ந்த கர்மங்கள் எவை என்று பார்க்க. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள் அல்லாத உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது அனுமதிக்கப்படாத அரசியல் சார் விடயங்கள் எவை. நாங்கள் முதலாவதாக அவருக்கு அனுமதிக்கப்பட்ட விடயம் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ஆகிய தேர்தல்களில் தன்னுடைய வாக்கை பிரயோகிப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்படாத கர்மங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட தேர்தல் ஒன்றில் பங்கு பெற்றுதல், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆகிய தேர்தல்களில் பங்கு பெற்றுதல். இரண்டாவது, அவ்வாறான தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வழிவகையில் உதவி செய்தல். மூன்றாவது, குறிப்பிடப்பட்ட தேர்தல்களில் தான் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்வது. இந்த 3 கர்மங்களும் தடை செய்யப்பட்டதாக இருக்குது அல்லது அனுமதிக்கப்படாததாக இருக்கு. இதுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு விளக்கம் எழுத வேணும். இதனை மீறுவது பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றாகும். இதனை மீறுவது பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய அல்லது பதவி நீக்க தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றாகும். இப்போ இந்த விடயத்தை தனியாக சில வேளை இந்த 2ஐயும் சேர்த்து உங்கள்கிட்ட 8 புள்ளிகளுக்கு கேட்கலாம். தனித்தனியாக 4 புள்ளிக்கு கேட்கலாம். அல்லது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என பட்டியலிட்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மட்டுப்பாடுகளை விவரிக்க என்று கேட்கலாம். அப்படி கேட்டாலும் நீங்கள் விடை எழுத இயலும். 1 1ஐயும் 1 2ஐயும் இணைச்சதாக எழுதிக்கொள்ள இயலும்.
இப்போ மூன்றாவது விடயமாக நாங்கள் பார்த்தாங்கள், இந்த அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர்களாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள், அவ்வாறு இருக்கிற உத்தியோகத்தர்கள் அரசியல் கர்மங்களில் ஈடுபடுவதாக இருந்தால், குறிப்பாக தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர் என்ன செய்ய? சரிதானே? அப்போ அவர்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு தன்னுடைய வேட்பாண்மையை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது தேர்தல் ஒன்றில் தனக்கு சாதக நிலை காணப்படுகிறதா என பரீட்சித்து பார்ப்பதற்கான ஆரம்ப அலுவல்களை, அதாவது வேட்புமனு சார்ந்த ஆரம்ப அலுவல்களை அவர் மேற்கொள்வதற்கு முன்பாகவே, எவற்றையும் செய்வதற்கு முன்பாக, அந்த விடயங்களை செய்து போட்டு வரக்கூடாது, அந்த விடயங்களை செய்வதற்கு முன்பாக அவர் 2 விதமாக தீர்மானங்களை எடுக்கலாம். ஒன்று, அரசு சேவையில் தான் வகிக்கின்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். 2வது விடயம், இருந்த போதிலும் அவர் 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்ட உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தால், ஜனாதிபதி தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் ஆட்சி தேர்தல் வேட்பாளர் ஒருவராக போட்டியிடுவதாக இருந்தால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடுவதாக இருந்தால், வேட்புமனு கையளிக்கிற திகதிக்கு குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பாக, வேட்புமனு கையளிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக நியமன அதிகாரிக்கு அறிவிச்சு, வேட்புமனுவை கையளிப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பாக பதவியிலிருந்து ஓய்வு பெற அல்லது கேட்டு விலகுதல் வேண்டும். இப்போ பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாக இருந்தால் 10 நாள் முன் அறிவிப்பு, 7 நாளைக்கு முன்னுக்கே அவர் வேலைக்கு வராமல் நின்றுட வேண்டும். இதை பற்றி நான் விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்த விடயம், அவர் ஓய்வு பெறுவதாக இருந்தால் அவர் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடுகள் இவை. அரசுக்கு செலுத்த வேண்டிய சகல கொடுப்பனவுகளையும் செலுத்தி தீர்க்க வேண்டும். கட்டாய சேவை காலம் அல்லது கட்டாய சேவைக்கான ஒப்பந்த காலம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதற்காக செலுத்த வேண்டிய ஒப்பந்த பணத்தை செலுத்தி ஒப்பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். இன்னும் ஒரு சின்ன கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற அலுவலர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் ஓய்வு பெறுவாராக இருந்தால் அவருக்குரிய ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை கிடைக்கப்பெறுவது எப்போது? 55 வயது பூர்த்தியாகும் தேதியிலிருந்து அவருக்கான ஓய்வூதியமும் பணிக்கொடையும் குறித்தாகும். இந்த விடயங்களை நாங்கள் பேசிட்டோம். இது அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற அலுவலர்கள் யார், அவர்களுக்கான மட்டுப்பாடுகள் என்ன, அவர் தேர்தலில் போட்டியிட தீர்மானிக்கும் போது மேற்கொள்ளக்கூடிய 2 வகை தீர்மானங்களும் வகை, ஓய்வு பெறுவதாக இருந்தால் அதற்காக விதிக்கப்பட்டுள்ள கால அளவு, அறிவித்தல் கொடுக்க வேண்டிய ஓய்வு பெற வேண்டிய கால அளவு என்ன, ஓய்வு பெறும்போது அவர் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடுகள் என்ன, அவருக்கான ஓய்வூதிய பண நன்மைகள், நிதி சார்ந்த நன்மைகள் எப்போதிலிருந்து கிடைக்க தொடங்கும். இப்படி தனித்தனியாக அழகாக பார்த்து வச்சிருக்கிறேன். திரும்பவும் ஒரு தடவை சொல்லுகிறேன், அது சலிப்பு தருவதாக இருக்கலாம் திருப்பி நாங்கள் பேசுகிற போது. ஆகவே நான் அடுத்த பகுதிக்குள்ளே நகர்ந்து போகிறேன். இப்போ அடுத்த கேட்டகரியாகிட்ட வந்துட்டோம். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள். இப்போ முதலாவது விடயம், அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கப்படுகிற போது, யாருக்கெல்லாம் உரித்து இல்லையோ அவ்வளவு பேரையும் சொல்லி அது தவிர மிகுதி என்று சொல்லிக்கொண்டால் சரி. தாவன விதிக்கோவையின் 32வது அத்தியாயம் 1.1 பிரிவில் நிரல்படுத்தப்பட்ட அலுவலர் வகுதியினர் தவிர்ந்த வேறு உத்தியோகத்தர்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் ஆவர். அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் இப்படி நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம். அடுத்த கேள்வி, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ள உத்தியோகத்தர்கள் அனுபவிக்கத்தக்க அரசியல் உரிமைகள் எவை? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் அனுபவிக்கத்தக்க அரசியல் உரிமைகள் எவை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் விளக்கம் சொல்ல போகிறோம். அவர் கட்சியில் உறுப்பினராக கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், அரசியல் தன்மை வாய்ந்த விடயம் ஒன்றை பற்றி அபிப்பிராயம் தெரிவித்தல்,
உரை நிகழ்த்துதல், விவாதங்களில் பங்கு பெற்றுதல், கடிதங்கள் எழுதுதல், கட்டுரை வரைதல் போன்ற கர்மங்களை அவர் செய்யலாம். 3வது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, உள்ளூர் அதிகார சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் போன்ற தேர்தல்களில் வேட்பாளர் ஒருவராக பங்கேற்க முடியும். சரி, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் அவ்வாறான உரிமைகளை அனுபவிப்பதற்கு காணப்படுகின்ற மட்டுப்பாடுகள் அல்லது நிபந்தனைகள் என்ன? இங்க உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து உள்ள உத்தியோகத்தர்கள் மட்டுப்பாடு பார்க்கணும். உரித்தற்றவர்களை பற்றி பேசி முடிஞ்சு சரிதானே. அவர்கள் எவ்வாறான மட்டுப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள், இவற்றை அனுபவிப்பதற்கு எந்த வகையான மட்டுப்பாடு இருக்குது என்று சொல்லி கேட்டு. அப்போது முதலாவது அவர் அரசியல் கர்மங்களில் ஈடுபடுதல், அதாவது கட்சி வேலைகளில் பங்கு பெற்றுதல், அரசியல் கூட்டங்களில் உரையாற்றுதல் போன்ற அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடுதல் என்பது அவருடைய அரச பணிக்கு பங்கம் ஏற்படாத நிலையில் மாத்திரம். அரசியல் நடவடிக்கையில் பங்கு பெற்றுவதற்காக விடுமுறை வழங்கும் போது சேவையின் அவசர தேவை கருதி திணைக்கள தலைவர் தன்னுடைய தற்துணிவு சார்ந்து அந்த தீர்மானத்தை எடுக்கலாம். இது ஒரு வகையான மட்டுப்பாடு. கட்சி வேலைகளில் பங்கு பெற்றுவது, முதலாவது சொல்லி இருக்க கட்சியில் அங்கத்தவராகிற கட்சி வேலையில் பங்கு பெற்றுவது, 2வது அரசியல் விடயங்கள் சார்ந்து உரை நிகழ்த்துவது போன்ற விடயங்களுக்கு அவர் லீவு பெற்றுக்கொள்வதாக இருந்தால் சேவையின் அவசர தேவை கருதி, அதாவது திணைக்களத்தின் நிறுவனத்தின் கருமங்கள் பாதிப்படையாத வகையில். 2வது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால், தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதாக இருந்தால், உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் இருந்த ஏனைய தேர்தல்களுக்கு நியமன தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்னர் திணைக்கள தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்து 7 நாட்களுக்கு முன்னம் விடுமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் காலம் வரையில் சம்பளமற்ற விடுமுறை பெற வேண்டும். உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கு மட்டும் நியமனம் கையளிப்பதற்கு 1 நாளைக்கு முன்னர் திணைக்கள தலைவருக்கு அறிவித்து அன்றைய தினத்திலிருந்து தேர்தல் தினம் வரையில் விடுமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் லீவுக்கு விண்ணப்பிக்கின்ற போது, அவர் விடுமுறை பெறுவதற்கு விண்ணப்பிக்கின்ற போது அந்த வருடத்தில் அவருக்கு மீதமாக இருக்கக்கூடிய சாதாரண லீவுகள் இருப்பின் அவற்றை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதாரண விடுமுறைகள் என்பதனுடைய பொருள்கோடல் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன சாதாரண விடுமுறைகள் என்பதனுடைய பொருள்கோடல் எவ்வாறு இருக்குது? இந்த ஆண்டில் அவருக்கு உரித்தான விடுமுறைகள், கடந்த ஆண்டில் உரித்தான ஓய்வு விடுமுறைகள் ஆகியவை சாதாரண விடுமுறைகள் என்பதனுள் அடங்கும். அந்த சாதாரண விடுமுறைகள் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மேலதிகமான சில இணைப்புகள் இதனோடு இருந்தது. நாங்கள் அந்த பகுதியையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கேன். என்ன 232 என்பதன் பின்பாக 232 முதலாம் பிரிவிலிருந்து 6ஆம் பிரிவு வரைக்கும் மேலதிகமாக சேர்க்கப்பட்ட பகுதிகள் இருக்கு. 232 என்பதன் கீழ் 232 அதன் முதலாம் பிரிவிலிருந்து 6ஆம் பிரிவு வரைக்கும் அந்த ஏற்பாடுகளை பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். கொஞ்சம் விரைவாக நான் அந்த பகுதியை சொல்லிக்கொண்டு போகிறோம். அவருக்கு அந்த வருடத்தில் லீவு இருக்குமாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தானே நாங்கள் சொன்னாங்க. அந்த காலப்பகுதியில் 232 அந்த ஆண்டில், அதாவது விடுமுறைக்கு விண்ணப்பிக்கின்ற வருடத்தில் சாதாரண லீவுகள் இருந்தால் எஞ்சி இருக்கிற லீவை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். வருட இறுதியை அண்மிக்கும் போது வேட்புமனு கோரப்பட்டு அடுத்த வருஷத்தில் தேர்தல் நடக்குமாக இருந்தால் முதல் வருஷத்தின் சாதாரண விடுமுறைகளுக்கு உட்படாமல் தேர்தல் நடைபெறுகிற வருடம், அதாவது அடுத்த வருடத்தில் ஒரு காலப்பகுதிக்கு அவர் விடுமுறை பெற வேண்டியிருந்தால் அந்த வருடத்தில் தேர்தல் நடத்தப்படுகின்ற வருடத்தில் அவருக்கு உரித்தான அமைய விடுமுறைகளில் இருந்து அவர் ஈடு செய்து கொள்ள முடியும். அப்போ அமைய விடுமுறை என்பது பொதுவாக 21 நாட்கள். சாதாரணமாக அமைய விடுமுறை ஒரு தடவையில் 6 நாட்களுக்கு மேலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே இந்த ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு உரித்தான அமைய விடுமுறைகளில் இருந்து அதை ஈடு செய்து கொள்ளலாம். இந்த விடுமுறை தொடர்பில் கேட்கப்படுமாக இருந்தால் வேட்புமனு தாக்கல் செய்த
அந்த உத்தியோகத்தர் அந்த வருது அவர் முதல் சம்பளமற்ற விடுமுறை பெறுவார். ஆனால் சம்பளமற்ற விடுமுறை 2 விதமாக சீர் செய்யணும். அவர் விண்ணப்பிக்கின்ற வருஷத்திலே அவருக்கு மீதியாக இருக்கிறது. தேர்தல் அடுத்த வருஷம் நடக்குமாக இருந்தால் அடுத்த வருஷத்தில் அவருக்கு உரித்தான அமைய விடுமுறைகளில் இருந்து அதனை சீர் செய்யலாம். அதனை தொடர்ந்து இன்னும் சில ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதி திகதியிலிருந்து 3 மாத கால வரையறைக்கு உட்பட்டு வாக்கெடுப்பு திகதி பிரகடனப்படுத்தப்பட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் திகதி வரை சம்பளமற்ற விடுமுறையாக கருத வேண்டும். இந்த லீவுகளை கழித்து போட்டு வேட்புமனு வாங்கின திகதியில இருந்து 3 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடக்குமாக இருந்தால் அந்த காலப்பகுதிக்கு அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை கொடுக்க வேண்டும். வேட்புமனு பொறுப்பேற்கப்பட்ட இறுதி நாளில் இருந்து 3 மாத காலம் முடிவடைகிற நேரத்தில் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படுகிற புதிய திகதி ஒன்றை சொல்லாமல் 3 மாதம் முடிவடைந்து தேர்தல் வாக்கெடுப்புக்கான திகதி அறிவிக்கப்படவில்லை. அப்போது அவர் புதிய திகதி அறிவிக்கப்படும் வரைக்கும் தெரிவத்தாட்சி அலுவலரால் தேர்தலுக்கு புதிய திகதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும் வரை வேட்பாளரை சேவைக்கு சமூகம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அந்த காலப்பகுதியில் தன்னுடைய சேவையை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்கிற சத்திய கடதாசி ஒன்றை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்பட்டவுடன் அவரை மீளவும் சம்பளமற்ற விடுமுறைக்கு அனுப்ப வேண்டும். தேர்தல் நடைபெறும் வரைக்கும் திரும்ப சம்பளமற்ற விடுமுறைக்கு அனுப்ப வேண்டும். தேர்தல் ஒன்று நடத்துறதுக்கு திகதி தீர்மானித்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் நீதிமன்றத்தினால அல்லது நீதிமன்ற கட்டளை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலைமையினால தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் இன்னும் அவர் நாமினேஷன் கொடுக்க தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு திகதி தீர்மானிக்கப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முன்னுக்கே நிப்பாட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய வேணும்? அவர் சம்பளமற்ற விடுமுறை அனுமதிக்கப்பட்டிருக்குது, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுறதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அவரே அடுத்த நாளே கடைசியாக வேலை செய்த ஆஃபீஸுக்கு அவர் போக வேணும். திருப்பி திகதி அறிவிக்கப்பட்டால் பழையபடி அவர் விடுமுறையை பெற்றுக்கொண்டு போய் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். சரியா? வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால், தேர்தலுக்காக கொடுக்கப்படுகிற வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால், நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட திகதியிலிருந்து அவர் அடுத்த நாள் அறிவிக்கப்பட்ட திகதிக்கு மறுநாள் உத்தியோகத்தை தான் இறுதியாக வேலை செய்த அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். சில வேளைகளில் தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்ட விசேட காரணங்களால் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் அவ்வாறு ரத்து செய்யப்படும் அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியில இருந்து திரும்ப தேர்தல் அறிவிக்கப்படும் திகதி வரைக்கும் 3 மாதங்களுக்கு மேலே இருக்குமாக இருந்தால் சம்பளமற்ற விடுமுறை பெற்ற உத்தியோகத்தர் 3 மாதம் கடந்து அடுத்த நாள் திரும்ப தேர்தல் நடக்கிற திகதி அறிவிக்கப்படும் வரைக்கும் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். 3 மாதம் கடந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் வேலையை போக வேணும். திரும்ப திகதி அறிவிக்கப்படுகிற போது நின்றுட வேணும். சரியா? அப்போது ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இதே ஒரு சின்ன பிரசங்கமாக நீங்கள் செய்யக்கூடிய மாதிரியாக தயார் செய்து கொள்ள வேண்டும். எப்படி? தேர்தல் ஒன்றுக்காக அரசியல் உரிமை உள்ள உத்தியோகத்தர் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை. இந்த சம்பளமற்ற விடுமுறை தொடர்பில் எவ்வாறான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு எவ்வாறு தீர்மானம் மேற்கொள்ள முடியும் என்பது பற்றி பார்க்க வேண்டும். முதல் வருடம் வேட்புமனு கோரப்பட்டு அதே ஆண்டில் தேர்தல் நடக்கும்போது அப்படி அது ஏற்கனவே 2-3-2 சொல்லியாச்சு. ஒன்றொன்றா குறித்து கொண்டு வாங்க. தேர்தல் ஒன்றுக்கான வேட்புமனு கோரப்பட்டு அதே ஆண்டில் தேர்தல் நடைபெறுகிற போது, 2வது ஒரு ஆண்டில்
வேட்புமனு கோரப்பட்டு அடுத்து வரும் வருடத்தில் தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் நடைபெறுகிற போது அவர் எவ்வாறு செயற்படுவார். மூன்றாவது, தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின், வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது சரிதானே, நீதிமன்ற கட்டளையாலே அல்லது அவசர நிலையினால தேர்தல் பிற்போடப்படும் போது, அது 3 சந்தர்ப்பம். 3 மாத வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தால் எப்படி, 3 மாதம் கடந்தால் எப்படி, 3 மாதம் கடந்த பிறகு திருப்பி புதிய திகதி அறிவிக்கும் போது எவ்வாறு நடவடிக்கை எடுக்க. தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்படுகிறது வேட்புமனு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே. முதல் நாங்கள் பார்த்தது 2/3/2 வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர். இது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் நீதிமன்ற கட்டளையாலேயோ அல்லது அவசர நிலைமையாலேயோ தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டால் அப்போது என்ன நடவடிக்கை, வேட்புமனு நிராகரிக்கப்படும் போது என்ன நடவடிக்கை, ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் அப்போது என்ன நடவடிக்கை என்கிற விடயங்களை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப நாங்கள் 2ஆம் தரம் பேசுகிறபடியால் நான் இதுக்கு மேலே அதை பற்றி பேச இல்லை சரிதானே. இப்போ நாங்கள் இனி விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது தேர்தலில் போட்டியிடுவது பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வது வரையில பார்த்தாச்சு. இப்போ தெரிவு செய்து முடிஞ்சால் என்ன நடவடிக்கை என்று தான் பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தலாக கதைச்சு கொண்டு வரப்போம் சரிதானே. ஒவ்வொரு தேர்தலாக நாங்கள் இதை பார்த்து கொண்டு வருவோம். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது அவர் என்ன செய்யணும், அரசியல் உரிமை உள்ள உத்தியோகத்தர். பாராளுமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்தல் திகதியில் இருந்து அவர் அரசாங்க சேவையில் தான் இதுவரையில பதவி வகித்த அந்த பதவியில இருந்து கேட்டு விலக வேணும், அதாவது ராஜினாமா செய்ய வேணும் சரிதானே. முறைப்படியாக கேட்டு விலகிக்கொள்ள வேணும். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்தல் திகதியில் இருந்து அவர் அரசாங்க சேவையில் தான் வகித்த பதவியில் இருந்து கேட்டு விலகும்படி பணிக்கப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அவர் கேட்டு விலக வேணும். இந்த 2, 3, 4 மாற்றப்பட்டு விட்டது. உள்ளூராட்சி நிறுவனத்தின் உறுப்பினர் அல்லது உபதலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அவர் பதவியில் இருக்கிற போது உள்ளூராட்சி மன்ற கூட்டங்களோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் அவருடைய சேவைக்கான அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு, இங்கே முக்கியமான வேலை இருக்குது என்றால் நெருக்கடி தான், சேவையின் அவசர தேவைகளுக்கு அமைவாக மாதத்தில் 5 நாட்கள் சம்பளத்துடனான லீவை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது இப்போது மாற்றப்பட்டு விட்டது. 12/2021 சுற்றறிக்கையின் மூலமாக 12/2021 சுற்றறிக்கையின் மூலமாக அதில் சொல்லப்பட்ட பகுதி திருத்தப்படுது சரிதானே. 2, 3, 4 பிரிவு இதில் கீழே சொல்ற மாதிரி திருத்தப்படுது. உள்ளூராட்சி நிறுவனம் ஒன்றின் பிரதி நகர முதல்வராக, உபதலைவராக, நகர சபை உறுப்பினராக, பிரதேச சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவர் பதவியில் இருக்கும் போதே உள்ளூராட்சி நிறுவனத்தின் கூட்டங்களில் பங்கேற்பதற்கும் அந்த கூட்டங்களோடு இணைந்த வகையிலான பணிகளில் ஈடுபடுவதற்கும் சேவையின் அவசர தேவைகளுக்கு உட்பட்டு மாதம் ஒன்றுக்கு 6 நாட்கள் சம்பளத்துடனான லீவு வழங்கப்பட வேண்டும். முதல்ல மாதத்தில் 5 நாட்கள் இருந்தது, இப்போது 6 நாட்கள். இது பிரதி தலைவர், பிரதி முதல்வர், உபதலைவர், என்ன பிரதி முதல்வர், உபதலைவர், அதாவது உபதலைவர் என்ன நகர சபை பிரதேச சபைகளுடைய உபதலைவர், அதே போல உறுப்பினர், இவர்களுக்கு 6 நாள். மேலதிகமாக 2, 3, 5 என்ற ஒரு பிரிவு சேர்க்கப்படுது. அது முதல்ல நீங்கள் படிக்கிற அத்தியாயத்தில் அந்த 2, 3, 5 என்று சொல்லி ஒன்று இல்லை. பாராளுமன்றத்துக்கு என்ன செய்கிற என்று படித்தாச்சு. உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு ஒரு உறுப்பினருக்கு அல்லது தலைவர், உபதவிசாளர், பிரதி முதல்வர் பதவிகளை வகிப்பாராக இருந்தால் அவர்களுக்கு 6 நாட்கள்.
நகரபிதா நகர முதல்வராக அல்லது மாநகர சபையினுடைய முதல்வர், என்ன மாநகர சபை மேயர் என்று சொல்கிறோம் நாங்கள், நகரபிதா நகர முதல்வராக அல்லது உள்ளூர் அதிகார சபைகளுடைய தலைவர் பதவிகளில் இருப்பாராக இருந்தால் அவருக்கு 8 நாட்கள், அவர்களுக்கு 8 நாட்கள். அப்போ உறுப்பினர் அல்லது உபதலைவர் என்ற பதவியில் இருந்தால் 6 நாட்கள், தலைவராக இருந்தால் 8 நாட்கள் சம்பளத்தோடு லீவு கொடுக்கலாம். அல்லது அப்படி இல்லாமல் இந்த லீவு தனக்கு வேணாம், மேற்குறிப்பிட்ட லீவை பெறுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத உத்தியோகத்தை நகர முதல்வராக அல்லது உள்ளூராட்சி நிறுவன தலைவராக நியமனம் பெற்றால் அவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டால், பதில் அடிப்படையில் நியமிக்கப்பட்டால், பதவியில் இருக்க போகிற முழு கால பகுதிக்கும் அவர் விரும்பினால் நோப்பே லீவ் எடுக்கலாம். சரிதானே? அவர் பதவியில் இருக்க போகிற முழு காலப்பகுதியிலும் சம்பளமற்ற லீவு பெறுவதற்கு அவர் அரசாங்க உத்தியோகத்தில் நோப்பே லீவில் போகிறார் என்று சொல்லி கேட்டால், அந்த உள்ளூராட்சி நிறுவனத்தினுடைய செயலாளர், நகர சபையோ மாநகர சபையோ அல்லது பிரதேச சபையோ அதனுடைய செயலாளர், அவருக்கான திணைக்கள தலைவருக்கு, அந்த அலுவலர் எந்த திணைக்களத்தில் பணியாற்றுகிறாரோ அந்த திணைக்கள தலைவருக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அலுவலரும் தனியாக அறிவிக்க வேண்டும். திணைக்கள தலைவர் முழு கால பகுதிக்கும் அவரை சம்பளமற்ற லீவு என்கிற நிலைமையில வைக்கலாம். அப்போ நோப்பே எடுக்கலாம் அல்லது மாதத்தில் 8 நாள் லீவு எடுக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இது யாருக்குரியது? தலைவருக்கு மட்டும். 2, 3, 5க்கு தான் இந்த அல்லது என்பது இருக்கு. 2, 3, 4க்கு அவர் 6 நாள் லீவு தான் எடுக்கிறார். அவர் நோப்பையில் போகிறார். சரிதானே? நகர முதல்வர் அல்லது உள்ளூராட்சி நிறுவனம், பிரதேச சபை, நகர சபையினுடைய தலைவராக இருப்பவருக்கு தான் இந்த 2 வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தில் 8 நாள் லீவ் எடுக்கலாம் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபையினுடைய தலைவராக பதவி வகிக்கும் வரையில் சம்பளமற்ற லீவை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பாருங்க, இப்போ நாங்கள் 2 விஷயம் பார்த்துட்டோம். பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் எப்படி, உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் அந்த தெரிவு செய்யப்பட்ட கேட்டகரியை வச்சுக்கொண்டு, ஒன்று அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு, 8 நாள் லீவு அல்லது தலைவராக பதவி வகிக்கும் வரைக்கும் நோப்பே லீவு. உபதலைவராக அல்லது உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு 6 நாள் லீவு, ஒவ்வொரு மாதமும் 6 நாள் லீவு பெற்றுக்கொள்ளலாம். அவர் சேவையை விட தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் சேவையை விடவு. அடுத்த விடயம் பாருங்க, மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் என்ன? சரிதானே? மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தால் என்ன எங்களுக்கு தெரியும். உள்ளூராட்சி அதிகார சபைக்கு தெரிவு செய்தால் என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அவர் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அப்போது அவர் செய்யக்கூடியது என்ன? அவர் 2 கர்மங்களை செய்யலாம். 2 கர்மங்களை செய்யலாம். ஒன்று, அவர் மாகாண சபையில் உறுப்பினராக இருக்கிற காலம் வரைக்கும் சம்பளமற்ற லீவில் தன்னை விடுவிக்க சொல்லி கேட்கிறார். முதலாவது தெரிவு. அவருக்கு 2 தெரிவு இருக்குது, 2 விருப்பங்கள் இருக்குது. மாகாண சபையில் தெரிவு செய்யப்படுபவர் முதலாவது விருப்பு, மாகாண சபை உறுப்பினராக பதவி வகிக்கும் காலம் முழுவதும் தன்னுடைய அரசாங்க சேவையில் சம்பளமற்ற லீவில் விடுவிப்பதற்கு அவர் விண்ணப்பிக்க முடியும். 2வது, அவர் அரசாங்க சேவையை விட்டு அகல முடியும். அதாவது அவர் தெரிவு செய்யப்பட்ட நேரத்தில் அவர் அரசாங்க சேவையில் இருக்கிற பதவி நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமாக இருந்தால், நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமாக இருந்தால் அவர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட திகதியில் பென்ஷனில் போனால் அவருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகமை உண்டு.
இரண்டாவது தெரிவு அவருடைய பதவி நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய ஒரு பதவியாக இருக்குமாக இருந்தால் அவர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட திகதி அன்று அவர் ஓய்வு பெறுவாராக இருந்தால், அந்த திகதியில் அவர் ஓய்வு பெறுவாராக இருந்தால் ஓய்வூதிய பிரமாண குறிப்பு பென்ஷன் மினிட்டுகளே அவருக்கு என்னென்ன வழங்கக்கூடியதாக இருக்குமோ அது எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெறலாம். இது எப்போ அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் இப்போது இருக்கிற பதவி நிரந்தரமானது ஓய்வூதிய உரித்துடையதாக இருந்தால் அவருக்கு இந்திய திகதியில ஓய்வு பெற்றால், அதாவது அவர் தெரிவு செய்யப்பட்ட திகதியிலே ஓய்வு பெற்றால் பென்ஷன் மினிட்டின்படி என்ன கிடைக்குமோ அதை கொடுக்கலாம். ஆனால் அவர் மாகாண சபை உறுப்பினராக இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு அந்த கொடுப்பனவுகளை கொடுக்கக்கூடாது. அவருக்கு என்ன பென்ஷன் வருமோ அந்த பென்ஷனை கொடுக்கலாம். அதை எப்போ கொடுக்க வேணும்? அவர் மாகாண சபை உறுப்பினர் பதவி முடித்ததுக்கு பிறகு. மாகாண சபை உறுப்பினராக அவர் பதவியில் இருக்கும் வரைக்கும், கடமையாற்றும் வரைக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அவருக்கு கொடுக்கக்கூடாது. மாகாண சபையில சேவை செய்து கொண்டிருக்கையில் அவர் இறந்து போனார் என்று வச்சுக்கோ. மாகாண சபையில் அவர் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்போது திருப்பி நாங்கள் அவர் மாகாண சபைக்கு தெரிஞ்ச திகதி என்னென்று பார்த்து, தெரிவு செய்யப்பட்ட தினத்தை பார்த்து அந்த திகதியில் இருந்து ஓய்வூதிய நன்மைகளை கணிப்பிட்டு அவருக்கு கொடுப்பனவு செய்ய வேண்டும். இது யாருக்கு இந்த 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? 2வது விருப்பு. கவனிங்க, இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுகிற போது சில வேளை நெருக்கடி கொடுக்குறதோ தெரியல. நான் அதிகம் சிரமப்படுத்த இல்லை. அரசாங்க உத்தியோகத்தர் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு 2 தெரிவு. அப்போ நீங்கள் முதல் அதை குறித்து கொள்வீங்க. அவருக்கு 2 தெரிவு இருக்கு, சரிதானே? மாகாண சபை உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கு 2 வகையான தெரிவுகள் இருக்கிறது என்று இப்படி குறிக்கிறீங்க, சரிதானே? அவர் தெரிவு செய்யப்பட்டார். 2 வகையான தெரிவு. முதலாவது தெரிவு என்ன? சம்பளமற்ற லீவில் நிற்கிறது. 2வது தெரிவு என்ன? அரசாங்க சேவையை விட்டு அகலுதல். 2வது தெரிவு அரசாங்க சேவையை விட்டு அகலுவது, அரசாங்க சேவையை விட்டு நீங்குவது. அந்த அரசாங்க சேவையை விட்டு நீங்குவது என்பதை திருப்பி நாங்கள் வகைப்படுத்தோம். அரசாங்க சேவையை விட்டு அகலுவது 3 கட்டங்களாக நாங்கள் பிரிக்கிறோம், சரிதானே? அரசாங்க சேவையை விட்டு அகலுவதை நாங்கள் முதலாவது கட்டம், அவர் ஓய்வூதிய உரித்துடைய நிரந்தர பதவி ஒன்றை வகிப்பவராக இருந்தால், ஓய்வூதிய உரித்துடைய நிரந்தர பதவி ஒன்றை வகிப்பவராக இருக்கும் போது அதுல 3 சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா, ஆவன்னா, ஈனா. அதாவது நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவி ஒன்றை வகிப்பவராக இருந்தால், இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 சந்தர்ப்பம் இருக்குது, 2 தெரிவு. முதலாவது நோபே லீவில் போகிறது, 2வது சேவிசை விட்டு போகிறது. சேவிசை விட்டு போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. முதலாவது வகை தெரிவு செய்யப்பட்டவர், மாகாண சபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவியை வகிப்பவராக இருந்தால், அவர் தெரிவு செய்யப்பட்ட திகதியின் போது அவர் ஓய்வு பெறுகிறாராக இருந்தால், மாகாண சபைக்கு தெரிஞ்செடுத்த திகதியிலே அவர் ஓய்வு பெற்றிருந்தால், பென்ஷன்ல போயிருப்பாராக இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க வேணும். என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க வேணும். 2வது அதுல சொல்லப்பட்டிருக்க ஆவன்னா, அவர் மாகாண சபை உறுப்பினராக இருக்கு மட்டும் கொடுக்க கூடாது. ஈனா சொல்லி இருக்கு. அவர் மாகாண சபை உறுப்பினராக இருக்க இறந்து போயிட்டாருன்னா அந்த கொடுப்பனவுகளை அதை கொடுக்க வேணும். மாகாண சபையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அவர் மரணம் அடைந்தால், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினத்தில இருந்து, மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தினத்தில இருந்து அவருக்கு வழங்க வேண்டியவற்றை அவருடைய பின்னோக்கியாளர்களுக்கு கொடுக்கலாம், சரிதானே?
அடுத்தது 2வது விஷயமா சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒரு நான் பென்ஷனபிளாக இருந்தார். என்ன செய்யும்? சேவையை விட்டு அகல்லல் என்பதில் பென்ஷனபிள் ஆளுக்கு சொல்லிட்டோம். நான் பென்ஷனபிள் அதாவது அவர் ஊழியர் சேமலாப நிதியம், சரிதானே, பிஎஸ்பிஎஃப் என்று சொல்லுவோம், அரசாங்க ஊழியர் சேமலாப நிதியம் செலுத்துபவராக இருந்தால் அவர் நான் பென்ஷனபிளாக இருந்தார். அப்போ அவர் அந்த விலகுகிற போது அரசாங்கத்தினுடைய விருப்பத்தோடு அந்த திகதியில் அவருடைய சேவை முடிவடைந்திருந்தால் அவருக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுக்கும். அவரை கட்டாயப்படுத்தி நீக்கிற மாதிரியாக இல்லை, அரசாங்கத்தின் விருப்பத்தோடு அரசாங்கத்தின் சம்மதத்தோடு அவர் அந்த திகதியில சாதாரணமாக விலகி இருந்தால் அவருக்கு என்ன உரித்தாகுமோ அதை கொடுக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், இவர் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான உத்தியோகத்தராக இருக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். ஒப்பந்த அடிப்படையிலான உத்தியோகத்தராக இருக்கிற 5 வருஷம் வேலை செய்வேன் என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 6 மாதத்தில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டார். இப்போது 6 மாதம் தான் வேலை செய்தார். மிகுதி 4.5 வருஷங்களும் அவர் மாகாண சபையில் உறுப்பினராக இருப்பார் தானே. அவ்வாறு இருப்பது அரசாங்கத்துக்கு ஆற்றுகின்ற ஒரு சேவையாகவே அதை கருதலாம். அரசாங்கத்துக்கு ஆற்றுகின்ற ஒரு சேவையாக கருதலாம். அவர் இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டார் என்று அவருக்கு எங்கள் கருத தேவையில்லை. அப்போ இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேணும். 2 பெரிய விஷயம் இருக்குது. மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர் நோபே லீவ் எடுக்கலாம் அல்லது கேட்டு விலகலாம். கேட்டு விலகிறவர் பென்ஷனபிள் ஆஃபீஸராக இருந்தால், பெர்மனன்ட் பென்ஷனபிள் ஆஃபீஸராக இருந்தால் அவர் தெரிவு செய்யப்பட்டது, அதாவது பெறுபவர்கள் வந்த அன்றைக்கு பென்ஷனில் போயிருந்தால் அவருக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். மாகாண சபையில் சேவையில் இருக்கிற காலம் மட்டும் அதை கொடுக்கக்கூடாது, அந்த பதவி காலம் முடியத்தான் கொடுக்க வேணும். அவர் மாகாண சபையில் இருக்கும்போது இறந்து விட்டாராக இருந்தால் அவர் மாகாண சபைக்கு தெரிவு செய்து, அதாவது தேர்தல் பெறுபவர்கள் வந்த திகதியிலே அவர் ஓய்வு பெற்றால் என்ன கொடுத்திருப்பீங்களோ அதை கொடுக்கவும். தெரிவு செய்யப்பட்ட உத்தியோகத்தர் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு உதவுதொகை செலுத்துபவராக இருந்தால் அரசாங்கத்தின் விருப்பத்தோடு சாதாரணமாக தெரிவு செய்யப்பட்ட திகதியில் அவருடைய சேவை காலம் முடிவடைந்திருந்தால் அவருக்கு என்ன நிதி சார்ந்த நன்மைகள் கிடைக்குமோ அந்த நிதி சார் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை செய்து பணியாற்றுகிற உத்தியோகத்தர் ஒருவர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர் மாகாண சபையில் சேவையாற்றும் காலம் அரசாங்கத்தின் சேவையை நிறைவேற்றுபவராக, அரசாங்கத்துக்கு ஆற்றப்படுகின்ற ஒரு சேவையாக கருதப்படலாம். அவர் ஒப்பந்தத்தை மீறியதாக கொள்ள தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக நீங்கள் திருப்பி ஒருக்கா படித்து கொள்ளுங்க. அதில் அமெண்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற மாதிரியே பார்த்து கொள்ளலாம். நான் சொன்னதுக்கு பிறகு விளக்கம். அடுத்தது 2.4.2.5 அது ஒரு அடிப்படையான தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. இது நிர்வாக நடைமுறைகள் தொடர்பான அத்தியாயத்திலும் இந்த விடயம் இருக்குது. சரிதானே? ஏதாவது அரசாங்க கட்டிடத்திலே அல்லது அரசாங்க வேலைத்தளம் ஒன்றில் அரசியல் கூட்டம் எதுவும் நடத்தப்படக்கூடாது. அரசாங்க கட்டிடம் அல்லது அரசாங்க வேலைத்தளத்தில் திணைக்கள தலைவரின் அனுமதியோடு வழமையான வேலை நேரத்தில் அல்லது வேலை நேரத்துக்கு புறம்பான நேரத்தில் தொழிற்சங்க கூட்டம் ஒன்று நடத்தப்படுவதை இது தடை செய்யாது. தொழிற்சங்கம் வேறு, அரசியல் கட்சி வேறு. ஆனால் தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத வேறு ஏதேனும் ஆள் அங்கே வருவாராக இருந்தால் அது பொருத்தமற்றதாகி போய். அப்போ பொதுவாக நாங்கள் சொல்கிறோம், அரசாங்க கட்டடத்தில் அல்லது அரசாங்க வேலைத்தளத்தில் அரசியல் கூட்டம் எதுவும் நடத்தப்படக்கூடாது. ஆனால் திணைக்கள தலைவருடைய அனுமதியோடு தொழிற்சங்க கூட்டம் ஒன்று நடத்தப்படுவதற்கு இது தடையல்ல.
ஆனால் தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத வேறு நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பல அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு உள்ளேவே அந்த அலுவலக பிரதானிகளுக்கு, பிரதேச செயலர்கள் போன்றவர்களுக்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போது எனக்கு ஒரு பிரதேச செயலர் கேட்டார், அப்படி கொடுக்கலாமா என்று சொல்லி. நான் சொன்னேன், இல்லை அப்படி கொடுக்கக்கூடாது என்று. அவங்கள எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க என்று சொன்னார். அவர் வந்தவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை, சரிதானே, நோட்டீஸ் கொடுக்க வந்தவர் அரசாங்க உத்தியோகத்தை. அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். அவருக்கு தாபன விதிக்கோவை ஒழுங்கு விதிகளை பின்பற்றி ஒழுகவில்லை என்று சொல்லி, அதாவது அவர் இந்த தாவன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதிகள், திணைக்கள சுற்றறிக்கைகள் போன்றவற்றை முறைப்படி கற்று அதன்படி ஒழுகவில்லை என்று முதலாவது அட்டவணையின் கீழே வருகிற பாரதூரமான குற்றம் ஒன்றுக்கு அவருக்கு குற்றச்சாட்டுத்தால் கொடுக்கலாம். அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். அவர் கேட்கிறாது, அவர் படிச்சிருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதி, பொதுச் சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், காலத்துக்கு காலம் அவற்றுக்கு செய்யப்படுகிற திருத்தங்கள் என்பவற்றை கற்று விளங்கி அதன்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பது அந்த உத்தியோகத்தர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு குற்றம். அதுவும் சிறு குற்றம் இல்லை, பெருங்குற்றத்துக்குள்ள வரும். சரிதானே? அப்போ அது தாபன விதிக்கோவேண்ட 32வது அத்தியாயத்தின் 2(5) பிரிவில் இருக்கிறது என்று நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படி யாரும் கேட்டால் சொல்லக்கூடிய இருக்கணும். நீங்கள் தாபன விதிக்கோவேண்ட 2(5) 32வது அத்தியாயத்தின் 2(5) பிரிவில் இருக்கு. அதுபோல நிர்வாக நடைமுறைகள் என்கிற அத்தியாயத்திலையும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. பணம் சேகரிப்பதற்கோ அல்லது ஒப்ப பணம் பெறுவதற்கோ, ஒப்ப பணம் பெறுவதற்கென்றால் சந்தா பணம் பெறுவதற்கு, அல்லது வாக்கு சேகரிப்பதற்கோ அந்த நோக்கத்தோடு வருகிற பொதுமக்கள் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இருக்கு. சரியா? அப்போ தாபன விதிக்கோவையில் அந்த ஏற்பாடுகள் இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்திற்கும் பொறுப்பு. சரி, நாங்கள் இப்போ இதுக்குள்ள போவோம். சரியா? அரசாங்க அலுவலகம் ஒன்றிலே அல்லது அரசாங்க நிறுவனத்துக்குள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாக்குகளை இறந்து கேட்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஏதேனும் அரசாங்க அலுவலகத்துக்குள் அல்லது அரசாங்கத்தின் வேறு நிறுவனத்துக்குள் அரசியல் பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள் என்பவற்றை பகிர்ந்தளிக்க கூடாது. அதே போன்று அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவித்தல்கள், ஏனைய சின்னங்கள் என்பன அரசாங்க அலுவலகம் ஒன்றுக்குள் அல்லது அரசாங்கத்தின் வேறு ஏதேனும் நிறுவனம் ஒன்றுக்குள் காட்சிப்படுத்தப்படக்கூடாது. சரியா? சரி, இந்த அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்திற்கான இடமாற்றம் தொடர்பான சலுகைகள். இந்த உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கு உரித்துள்ள எல்லா உத்தியோகத்திற்கும் அந்த சலுகை இல்லை. சரிதானே? அவர் அரசியல் கட்சி ஒன்றின் மத்திய செயற்குழுவில், அதனுடைய கிளையில இல்லை, மத்திய செயற்குழுவில் நிறைவேற்று பதவி ஒன்றை வகிப்பவராக இருந்தால், அரசியல் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் இடத்துக்கு அண்மையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் சேவையாற்றுவதற்கு அவருக்கு சலுகை வழங்கப்படலாம். அவர் அந்த பதவியில் இருக்கும் வரை வழமையான இடமாற்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட மாட்டார். இது தனியாக கேட்பார்கள். அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய இடமாற்றம் தொடர்பான சலுகைகளை விவரிக்க சொல்லி கேட்டால் நீங்கள் முதலாவது சொல்ல வேணும், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அரசியல் கட்சி ஒன்றின் நிறைவேற்று குழுவில், அரசியல் கட்சி ஒன்றின் மத்திய செயற்குழுவில் நிறைவேற்று தர பதவி ஒன்றை தலைவர், உபதலைவர், செயலாளர், உபசெயலாளர், பொருளாளர் ஆகிய நிறைவேற்று தர பதவிகளை வகிப்பாராக இருந்தால் தலைமை அலுவலகத்துக்கு அண்மையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் சேவையாற்றுவதற்கான சலுகை அவருக்கு வழங்கப்படலாம். அவர் கட்சியில் அந்த பதவி வகிக்கும் வரையில் வலிமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார். அப்போ 3(2) அவர் இந்த சலுகை உரித்தாக வேண்டுமாக இருந்தால் இந்த 5 பதவிகளில் ஏதேனும் ஒன்றை வகிக்க வேண்டும்.
மூன்றாவது, இது எப்போது இல்லாமல் போகும்? செயற்குழுவில், அரசியல் கட்சி மத்திய செயற்குழுவில் அவர் வகிக்கும் பதவியை வகிக்காமல் ஒளிந்தால், அதாவது அந்த பதவியில் இருந்து நீங்கினால், அல்லது அரசாங்க சேவையில ஒரு ப்ரமோஷன் வந்தால், பதவி உயர்வு ஒன்று கிடைத்தால், அவர் வழமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்படுவார். அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறார், அவருக்கு அரசியல் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அருகில வேலை செய்கிறார். வெளிநாட்டு சேவை சித்தி அடைஞ்சிட்டார், அல்லது இலங்கை நிர்வாக சேவை சித்தி அடைஞ்சிட்டார். அவர் திரும்பவும் அதுக்கு பக்கத்து ஆபீஸ்ல தான் வேலை செய்ய போறோம்னு சொல்லல. அவர் அதுக்குரிய பயிற்சிகள் போன்றவற்றுக்காக இடமாற்றம் செய்யப்படுவார், வழமையான இடமாற்ற விதிக்கு உட்படுவார். இப்ப பாருங்க, முதலாவது யாருக்கு வழங்கப்படலாம்? அரசியல் உரிமை அனுபவிக்க உரித்துள்ள உத்தியோகத்தர் கீழே குறிப்பிடும் ஏதாவது ஒரு பதவியினை அரசியல் கட்சியின் மத்திய செயற்குழுவில் வகிப்பாராக இருந்தால், அவருக்கு அரசியல் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடத்திற்கு அண்மையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு சலுகை வழங்கலாம். அப்பதவியை வகிக்கும் வரை வலிமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார். இரண்டாவது, அவர் சலுகை பெற வேண்டுமாக இருந்தால் மத்திய செயற்குழுவில் வகிக்க வேண்டிய பதவிகள் இவை: தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உப செயலாளர் ஆகிய பதவிகளில் ஏதேனும் ஒன்றை வகிக்கலாம். மூன்றாவது, அவருக்கு எப்போது அந்த சலுகை இல்லாமல் போகும்? அரசியல் கட்சியின் மத்திய செயற்குழுவில் அவர் வகிக்கும் பதவியை வகிக்காது ஒளிந்தால், அதாவது அந்த பதவியில் இருந்து நீங்கினால். அரசாங்க சேவையில் அவர் பதவி உயர்வு ஒன்று பெறும்போது, உயர்ந்த பதவிக்கு அல்லது வகுப்புக்கு தரத்துக்கு பதவி உயர்த்தப்பட்டால், அவர் வழமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்படுவார். இவ்வாறான சலுகையை வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? திணைக்களத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் ஒழுக்காற்று விதிகள். திணைக்களத்தின் தேவைப்பாடுகள் என்றால் திணைக்களத்தினுடைய அவசர தேவைப்பாடுகளை பார்க்க வேணும். மற்றது ஒழுக்காற்று விதிகள். ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டவரை திருப்பி அனுப்பினார். ஒழுக்காற்று விதிகளை கருத்தில் கொள்ளும். இச்சலுகையை பெறுவதற்காக, இவ்வாறான சலுகை ஒன்றை பெறுவதற்காக சமர்ப்பிக்கும் விண்ணப்பத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் இவை. பாருங்க, இதுக்கெல்லாம் 2.2.2க்கு துண்டு துண்டா இருக்குது, சரியா? அல்லது ஒரு புள்ளியாக 5 கேள்விகள் கேட்கலாம். மத்திய செயற்குழுவில் தான் வகிக்கும் பதவியின் பெயர், அரசியல் கட்சியின் பெயர், முகவரி, சேவையாற்ற விரும்பும் சேவை நிலையம் ஆகிய விவரங்கள் அந்த விண்ணப்பத்தில் இருக்கவும். ஏனைய விவரங்களும் இருக்கும், இந்த விவரங்கள் கட்டாயம் இருக்கும். இவ்வாறான இடமாற்ற சலுகையை பெற விரும்பும் உத்தியோகத்தர் திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தகவல்கள், பிரதானமான தகவல்களவை: அரசியல் கட்சியின் மத்திய செயற்குழுவில் தான் வகிக்கும் பதவியின் பெயர், அரசியல் கட்சியின் பெயர், முகவரி, தான் சேவையாற்ற விரும்பும் சேவை நிலையம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பது எதை குறிக்கும்? தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஓர் அரசியல் கட்சி என்பதை குறிக்கும். இந்த 3.7 ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளூராட்சி சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கு உரித்துள்ள ஒரு உத்தியோகத்தர் ஒரு பிரதேச சபையிலோ நகர சபையிலோ உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால், அவர் அந்த உள்ளூராட்சி சபை அலுவலகத்துக்கு அருகில இருக்கிற ஒரு சேவை நிலையத்தில் சேவையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். ஆனால் சேவையின் அவசர தேவை, ஒழுக்காற்று விதிகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர் அந்த உள்ளூராட்சி சபை அலுவலகத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு நிலையத்தில் அவர் பணியாற்றலாம். இதுக்கும் ஒரு மட்டுப்பாடு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு மட்டுப்பாடு ஒன்று இருக்குது. பாருங்க, அந்த மட்டுப்பாட்டையும் காட்டுகிறேன் நான். அவர் ஒரு ஃபீல்டு ஆபீசராக இருந்தால், அவர் ஒரு கள உத்தியோகத்தராக இருந்தால், தான் தேர்தலில் போட்டியிடுகிற உள்ளூராட்சி நிறுவன அதிகார எல்லைக்கு வெளியில இருக்கிற சேவை நிலையம் ஒன்றில் கடமையாற்றும் போது உள்ளூராட்சி நிறுவனம் ஒன்றின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால்,
இதில் இன்னொரு விடயம் சொல்ல வேணும். ஒரு உள்ளூராட்சி நிறுவனத்தில் ஒரு உத்தியோகத்தர் போட்டியிடுவதாக இருந்தால் அந்த உள்ளூராட்சி நிறுவனத்தின் எல்லை பரப்புக்குள்ள பணியாற்றுபவர் போட்டியிட இயலாது. சரிதானே? மேலதிகமான தகவல் ஒன்று சொல்லுது. உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட போகிறார். இப்போ நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணம் மாநகர சபையில் ஒருவர் போட்டியிட போகிறார் என்றால் அவர் பணியாற்றுகின்ற அலுவலகம் யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள்ள இருத்தல் ஆகாது. சரி, அவர் வேற ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறார் என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னமே அவர் போயிருக்க வேணும். ஒரு வருட காலப்பகுதி கடந்திருக்க வேணும் இந்த பிரதேசத்துல இருந்து அவர் நீங்கி போய். சரிதானே? அப்போ ஒரு வருடம் கடந்தால்தான் அவர் அந்த பிரதேசத்துல போட்டியிடலாம். அப்போ என்ன சொல்லி இருக்கிறோம் நாங்கள்? 3.7 என்ன சொன்னாங்க? அரசியல் உரிமை அனுபவிக்கிறதுக்கு உரித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளூராட்சி சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவர் உள்ளூராட்சி சபை அலுவலகத்துக்கு அல்லது உள்ளூராட்சி சபைக்கு அனித்தாக என்றால் அண்மித்ததாக என அருகில் அமைந்துள்ள ஒரு சேவை நிலையத்தில் சேவையாற்றுவதற்கு அவருக்கு சலுகை கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற போது சேவையில் அவசர தேவை, ஒழுக்காற்று விடயங்களை பார்க்கும். அவரை விட்டால் நிறுவனத்தை இயக்க இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கொடுக்கலாது. இப்போ சேவையின் அவசர தேவை, ஒழுக்காற்று தேவைகள் என்பவற்றுக்கு அமைவாக அவருக்கு அனுமதி வழங்கலாம். அவர் உள்ளூராட்சி சபையில் உறுப்பினராக இருக்கும் வரைக்கும் அவருக்கு இடமாற்றமும் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தால் கள உத்தியோகத்தராக அவர் கடமையாற்றும் போது தேர்தலில் போட்டியிடும் உள்ளூராட்சி நிறுவன எல்லைக்கு வெளியில சேவை நிலையம் ஒன்றில் கடமையாற்றி இருக்கிறார். இப்போ உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் தேர்தலில் நின்ற உள்ளூராட்சி நிறுவன எல்லைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு அலுவலகத்துக்கு அவரை இணைக்கக்கூடாது. அவர் அதுக்கு வெளியில தான் நினைக்கிறார். சரிதான? ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்து அவர் போட்டியிட்டு தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு நிறுவனத்தில் தான் அவர் பணியாற்ற வேணும். உள்ளே இருந்தால் தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார். வெளியில பணியாற்றுகிறார். அவர் அதுக்கு அருகில் உள்ள அதனுடைய எல்லையோடு அமைந்திருக்கிற ஒரு அலுவலகத்துக்கு கேட்கலாமே தவிர அந்த உள்ளூராட்சி அதிகார எல்லைக்கு உள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தில் அவரை இணைத்து கொள்ளக்கூடாது. எல்லைக்கு வெளியில கிட்டிய சேவை நிலையம் ஒன்றுக்கு அவர் இடமாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதுல இருக்கிற விடயம் என்ன என்றால் சில வேளைகளில் அந்த உத்தியோகத்தை நகர சபையினுடைய தலைவராக வந்துட்டார். சரிதானே? நகரபிதாவாக வந்து விட்டார். அவரோட அபிவிருத்தி உத்தியோகத்தை அந்த பிரதேசத்தினுடைய நகரபிதாவாக அவர் இருந்தால் அந்த பிரதேசத்துக்குள்ளே ஒரு அலுவலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக அல்லது முகாமைத்துவ உத்தியோகத்தராக பணியாற்றினால் அவரை நகரபிதா என்று மதிக்கிறதா, அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்று மதிக்கிறதா? சரி, அப்போ அவர் அந்த அரசியல் அதிகார பரப்பு இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஒரு அரசாங்க அலுவலராக பணியாற்றுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். அந்த போர்டர்ல அவர் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, இவ்வளவுதான் இந்த அத்தியாயம் தொடர்பான முக்கியமான விடயங்கள். நாங்கள் கதைச்ச விடயத்தையும் திரும்ப ஒரு தடவை கதைச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதனோடு தொடர்புடைய எல்லா சுற்றறிக்கைகளும் பதிவிட்டிருக்கிறேன். 2 சுற்றறிக்கைகள் பதிவிடப்பட்டது. ஆனால் நான் அதை பற்றி பிள்ளைகளோட கதைக்க இல்லை. அது ஏன் என்று நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். என்ன 19/2016 என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையும் 19/2016 1 என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையும் பதிவிட்டிருந்தார். அப்ப தேர்தலில் போட்டியிடுவதற்காக அரசாங்க சேவையில தான் வகித்த பதவியில இருந்து ரிசைன் பண்ணினோரால் அல்லது ரிட்டையர் பண்ணினோரால் அரசாங்க சேவையில இருக்கும்போது அரசியல் உரிமைகள் அற்ற உத்தியோகத்தர் தானே ரிசைன் பண்ணுவேன். தான் வகித்த பதவியில இருந்து விலகிய ஒரு உத்தியோகத்தர் அல்லது ஓய்வு பெற்ற ஒரு உத்தியோகத்தர் தன்னை மீள சேவையிலே அமர்த்த வேணும் என்று சொல்லி விரும்புவாராக இருந்தார். என்ன திரும்ப அரசாங்க சேவைக்கு எடுங்கோ என்று கேட்பாராக இருந்தால் அவர் கடைசியா எந்த மினிஸ்ட்ரியில வேலை செய்தாரோ அந்த மினிஸ்ட்ரியின் செக்ரட்டரிக்கு ஒரு அப்பீல் ஒன்றை சமர்ப்பிக்கலாம். சரிதானே? ஒரு அப்பீல் ஒன்றை கொடுக்கலாம். அது தொடர்பாக தீர்மானம் எடுக்கிறது அந்த மினிஸ்ட்ரி செக்ரட்டரி தான் தீர்மானம் எடுப்பார்.
அதனால அவர் எடுக்கிற தீர்மானம் இவருக்கு திருப்தியாக இல்லாவிட்டால், அந்த தீர்மானத்தினால இவர் திருப்தி அடையாவிட்டால், தன்னுடைய நியமன அதிகாரின்னா அவர் கடைசியா வேலையை விடைக்கு அவருக்கு யார் நியமன அதிகாரியோ அந்த நியமன அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லி 19/2016 என்ற ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. 2016 ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இது வெளியிடப்பட்டது. இதனுடைய 32வது அத்தியாயத்தினுடைய 1.3 அவர் ராஜினாமா செய்ய வேணும் அல்லது பென்ஷனில் போக வேணும் என்று சொல்லப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக 1.3.1 என்று சொல்லி ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. எப்போ சேர்க்கப்பட்டது? 2016 ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி, அதான் 19/2016 என்கிற சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்ட சமரியை நான் சொல்லுகிறேன். தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய பதவியை துறந்த அல்லது ஓய்வு பெற்ற ஒருவர் தன்னை மீள சேவைக்கு அமர்த்த வேண்டும் என்று விரும்புவாராக இருந்தால் தான் கடைசியா வேலை செய்த அமைச்சினுடைய செயலாளருக்கு ஒரு அப்பீல் ஒன்றை கொடுக்கலாம். அவர் அந்த மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அமைச்சின் செயலாளர் அந்த மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், தான் இறுதியாக வேலை செய்த அந்த பதவிக்குரிய நியமன அதிகாரி யாரோ அவருக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்று இருந்தது. சரிதானே? இது திரும்பவும் தேதி ஞாபகப்படுத்துகிறேன். 2016 ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இருந்தது. பின்னர் இவ்வாறு சேவையிலே அமர்த்தப்பட்ட உத்தியோகத்தர்களுடைய மேல் நியமனத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் 2017 ஆண்டு 3ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும், இது 2016 ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. 2017 ஆண்டு 3ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இவ்வாறு மேன்முறையீடு செய்து பதவிக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் அந்த திகதியில இருந்து அந்த சுற்றறிக்கை ரத்து செய்தார். 19/2016 சுற்றறிக்கையை 16ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி வந்த சுற்றறிக்கையை 2017 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி அவர்கள் அந்த சுற்றறிக்கையை ரத்து செய்து விட்டார்கள். இப்போது அது நடைமுறையில இல்லை. சரிதானே? அது இடையில அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தால் ஒரு சுற்றறிக்கை கொண்டு வரப்பட்டது. குறிப்பிட்ட அலுவலர்கள் மீள பதவிக்கு அமர்த்தி கொள்ளப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அதுவரைக்கும் அமர்த்தினார்களுக்கு பிரச்சனை இல்லாமல் புதுசாக ஒருவரையும் அமர்த்துவது இல்லை என்று சொல்லி இந்த சுற்றறிக்கையை 19/2016 1 என்கிற சுற்றறிக்கையின் மூலமாக 19/2016 ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போ இப்படி 2 சர்க்குலர் போட்டிருந்தேன், அதை பற்றி நான் கதைக்க இல்லையே என்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் என்கிறதால அந்த விஷயத்தையும் விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் இப்படி சில அத்தியாயங்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கற்றுக்கொண்டாலும் அது தொடர்பாக தெளிவாக எங்களுக்கு விளங்கி கொண்டால் நல்ல. இதுபோல் சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்கள், தொழிற்சங்கம், இப்படியான சின்ன சின்ன அத்தியாயங்களை நாங்கள் தேடி தேடி கற்போம். தாவன விதிக்கோவின் பெரிய அத்தியாயங்கள் இருக்குது. இப்போ 48ஆம் அத்தியாயம், 12ஆம் அத்தியாயம் போன்ற அத்தியாயங்களை எடுத்து சிரமப்படாமல் இப்படி சிறிய சிறிய அத்தியாயங்களாக படித்து கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு சட்டமா அதிபருடைய ஆலோசனை பெறுதல், நிர்வாக நடைமுறைகள் போன்ற அத்தியாயங்களை படித்து நாங்கள் ஒதுக்கி கொண்டு வந்துட்டோம்னா கடைசியாக கொஞ்சம் பெரிய பெரிய அத்தியாயங்களை இன்னும் எங்களுடைய படிப்பின் வேகமும் நேரமும் அதிகரிக்கிற போது படிக்க தொடங்க அழகாக வரும். சரிதானே? இப்போ இது தொடர்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் தெளிவுபடுத்தல்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு